ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து 3rd மந்த், 5th மந்த், 7 மந்த், 9 மந்த்னு எல்லா இந்த சில மந்தில் நிறையா மந்தில் ப்ரெக்னன்சி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு 9 மந்த்லேயே கோயிலில் வச்சு சிம்பிளாக பண்ணியாச்சு. இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 6 நாத்தனார் ப்ளஸ் அதோட என்னோடய மாமியாரும் கூட. மாமனார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இவங்களாம் எனக்கு சேர்ந்து வளகாப்பு போட்டு விட்டாங்க. எங்களோட குலதெய்வ கோயிலில் தான் எனக்கு வளகாப்பு நடந்தது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து பொட்டு வச்சுவிட்டு வளையல்லாம் போட்டுவிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்தாங்க. அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சரி என்ஜாய் பண்ணலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களாம் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நான் அவங்க பொட்டு வச்சு விடும்போதும் அந்த பூவெல்லாம் தூவும் போதும் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணனால என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வளையல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டு அழகாக எடுத்து கொடுத்துட்ருக்குறவங்க என்னோடய ஃபஸ்ட்டு நாத்தனார். அதுக்கப்புறம் 2வது யார் 3வது யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் மறந்துடுவேன். ஸோ சாரி. இப்போலாம் நாளைக்கு ஏதாச்சும் கறி எதனா சந்து கடைக்கு வந்தாலும் போட்டு போக வேண்டியது. ஆமாடா, அது என்ன யூஸ் பண்ணுறது? எத்தனை பேர் வாங்கிட்டு 1 2 3 4 5 நாட்கள் சந்தமாக 6 அம்மாவுக்கு உனக்கு வரவே இல்லையா? வீட்டில் வராட்டி ஆஃப் பண்ணி